இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். இந்த இன்ஸ்டாகிராம்ல ஆன்மீர் காம்தான் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க மும்பைல. அவங்க டிராவல் லைஃப் ஸ்டைல் வாக்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா என்ன இருக்குன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மகாராஷ்டிரா இருக்க ஃபால்ஸுக்கு வந்து குளிக்க போயிருக்காங்க போல இருக்கு. அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்களா இல்ல ட்ரெக்கிங் போகும்போது கீழே விழுந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு 300 அடி பள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இறந்துட்டாங்க. இந்த மாதிரி நியூஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா ஆச்சு தெரியுமா. கடைசியா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வைரல் ஆகிட்டாங்க. அவங்க லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டாங்கன்னு. ஒரு 30 செகண்ட் வீடியோக்கு ஒரு 30 செகண்ட் வாழ்க்கையை தொலைச்சிட்டியாமா. கடைசியா அவங்களோட அடக்கம் பண்ற வீடியோ போடுவீங்களா இல்ல அதுவும் போட மாட்டீங்களா? அமலா சாஜி அத்தது நீதான். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. எப்பறம் அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் போடுறீங்க? அந்த பொண்ணோட நியூஸ் செக்ஷன் உள்ள போய் பார்த்தா கமெண்ட் செக்ஷன் பூராமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வன்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கொட்டி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 கமெண்ட், அந்த 390 கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருக்கு. ஒரு 10 கமெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா RIPன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா நான் எதுவுமே பார்க்கவே இல்லை. யாரோ பண்ற ஒரு சில பேர் தப்புனால வந்து பாத்தீங்கன்னா பீப்புளோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்றது இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு ரயில்வே ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா பாலமா இருக்கு. அங்க 2 பேர் கப்பல் வந்து செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. அந்த நேரத்துல ட்ரெயின் வந்திருக்கு. என்ன பண்றது தெரியாம பயத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே கீழே வந்திருக்காங்க. செம்ம அடி. அது கொழுப்பு. ஆனா இது அப்படி கிடையாது. அவங்க ஸ்லிப் ஆகி வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இறந்துட்டாங்க. நம்ம RIP போடணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸா பண்ணாம இருக்கலாம். அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க, சாவுட்டோன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சாவு நம்மளுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்குல்ல. இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வீடியோ போறதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேஷனாவும் ப்ரொஃபஷனலாவும் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இருக்கனாலதான் உலகத்துல நிறைய விஷயங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. மனுஷனோட பேசிக் ஸ்கில்லே வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனிட்டி. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாச்சு மக்கள் கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப அது கூட இல்ல. இப்ப மக்கள் கிட்ட இருந்து அந்த ஹியூமனிட்டியை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. சேவ் ஹியூமனிட்டி. இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தோணுது? சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்பு கழட்டி அடிக்கிறீங்க.